2023 கேட்கப்பட்ட 2023 கேட்கப்பட்ட ஒரிஜினல் எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர். சரியா? ஜிஎஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றோம். டினாமினேஷன் பிரிங்க. சயின்ஸ்னு போட்டா ஒரு கொஸ்டின், சயின்ஸ்லயும் பிசிக்ஸ்ல ஒன்னு, பிசிக்ஸ்லயும் ஹீட்ல ஒன்னு. ஹீட் டினாமினேஷன் பார்க்க தெரியும். இப்படி பிரிச்சாதான் அடிக்க முடியும். வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். அட்லீஸ்ட் நீ எஸ்ஏ ஆகணுமா, ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்ன பண்ணிக்கணும், முன்னாடியே பார்த்தா நீ பிரிச்சு வச்சுக்கணும். ஓ, இந்த ஏரியாவில் வெயிட்டேஜ் கேட்கறான், கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டா இப்படிதான் கேட்டிருக்கான், சயின்ஸ்ல கேட்டா இப்படிதான் கேட்டிருக்கான், இந்த மாதிரி பாலிட்டியில கேட்டிருக்கான், எக்கனாமிக்ஸ்ல கேட்டிருக்கான், இவ்வளவு கொஸ்டின்ஸ் பிரிச்சு வச்சுக்கணும். குரூப் 1 அடிக்கிறீங்கன்னா ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர். லாவணி எத்தனை வருஷம் கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சிருக்கீங்க? 17 ஆன்வர்ட்ஸ் வச்சிருக்கிறோம். எத்தனை கொஸ்டின்ஸ் வச்சிருக்கிறோம்? வருஷம் நடந்திருக்கா குரூப் 1? அதனாலதான் சொல்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்கு அதுதான் தேவை. 2017 இருந்து 2024 வரை எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்? அட்லீஸ்ட் ஒரு 4, அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டின்ஸ் எடுங்க, அடிச்சு பாருங்க. குரூப் 1 200 கேள்விகளை எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறான். இப்ப பாலிட்டியில 40 கொஸ்டின் சொல்லிட்டான். பாலிட்டி தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இப்ப நாளைக்கு மத்திய அரசாங்கம் வர அப்ப 50% கவர் ஆயிரும். 50% கவர் ஆயிரும். நம்ம நடத்தி டெஸ்ட் வச்சு, இண்டிவிஜுவல் டெஸ்ட் வச்சு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஆஸ்பிரண்ட்டையே குவிஸ் மாஸ்டர் ஆக்கி அதை மெனக்கெட்டு ஒவ்வொரு ஆளா இண்டிவிஜுவலா கேட்டு, என்ன தம்பி அது கேட்டா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிசிக்ஸ் ஹீட்ல ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. டாக்டர் வர்கீஸ் குரியன். இந்த கேள்வியானது யாருக்கு? ஹரிஹரன். சோ ஹரிகிருஷ்ணன். டாக்டர் வர்கீஸ் கட்டச்சா. டாக்டர் வர்கீஸ் குரியன் எந்த புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? இது பேசிக். ஒயிட் ரெவல்யூஷன், வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? வர்கீஸ் குரியன். யாருங்க? வர்கீஸ் குரியன். ஆப்ஷன் பி ல பசுமை புரட்சியின் தந்தை யாருப்பா? எம்.எஸ். சுவாமிநாதன். அவர் இந்தியா. நார்மன் போர்லாக் எந்த ஊரு? அமெரிக்கா. என்ன பிரைஸ் வாங்கியிருக்காரு? நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. 2023 கேட்கப்பட்ட ஒரிஜினல் எஸ்ஐ கொஸ்டின் பேப்பரோட நம்ம லைவ்ல இருக்கிறோம் நேரடியா. சோ ஆப்ஷன் தேடணும். அப்ப ரெண்டாவது கொஸ்டின் எக்கனாமிக்ஸ். இது எங்க எடுத்துக்கலாம்? எக்கனாமிக்ஸ்ல எடுத்துக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். அது ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. ரெவல்யூஷன் கேட்டே இருப்பாங்க. ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் என்ன, ஒயிட் ரெவல்யூஷன் என்ன, பிங்க் ரெவல்யூஷன் என்ன, அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரெவல்யூஷன் இருக்கு கேட்பாங்க. மூன்றாவது கேள்வி வனராஜா அஸ்ஸாம். மனாஸ் அப்படின்னாவே நம்ம ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் ரினோசரஸ் கேட்டிருக்கோம். மனாஸ் அப்படின்னா அஸ்ஸாம் அப்படிங்கிறது. சரியா? முக்கியமானது இது உயிர்கோளம் அப்படிங்கிறது. இது எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா ஜியோகிராஃபில இருந்து கேட்டிருக்கிறான். பயோஸ்பியர் ரிசர்வ், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ரீசெண்டா என்னன்னா பயோஸ்பியர் தமிழ்நாட்டில் 2, அரிட்டாப்பட்டி அண்ட் திண்டுக்கல். காசம்பட்டி, அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டம், திண்டுக்கல்ல காசம்பட்டி. இந்த ரெண்டுமே பயோஸ்பியர், நியூ பயோஸ்பியர். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த கண்டிப்புங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. இதை வேணா நான் 2வது ஆடியோவா உங்களுக்கு அனுப்புறேன். கரண்ட் அஃபேர்ஸோட சேர்ந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு 2வது ஆடியோவா இதை அனுப்புறேன். இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு இதாயிடுச்சு, என்னாச்சு கட் ஆக மாட்டேங்குது. ஓகே, 2வது ஆடியோ, அதாவது அந்த எஸ்ஐ கொஸ்டினோட ஃபுல் டீடைல்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு தனி ஆடியோவாகவும் தனி வீடியோவாகவும் உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன். இன் ஃபியூச்சர்ல பாத்துங்க. 4வது கேள்வி தம்பி சொல்லிட்டாரு சார். 3வது கேள்வி சொல்லிட்டாரு. இப்ப ஸ்ரீதேவி ஃப்ரம் திருப்பூர். இந்த பாடம் இப்பதான் நடத்தணும். 4வது கேள்வி. இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் யார்? போர்ச்சுகீசியர்கள். இப்பதானே படிச்சோம், 2 நாளைக்கு முன்னாடி தான் படிச்சோம் ஐரோப்பியர் வருகை. அப்ப இது ஹிஸ்டரி. ஆனா ஐயனம் கூட எடுத்துக்கலாம், ஹிஸ்டரி எடுத்துக்கலாம். ஐயனம்லே போடுங்க. ஐரோப்பியர்களுடைய வருகை. அப்ப போர்ச்சுகீசியர்கள்ல முதல்ல ஒரு அதிகபட்சம் அவங்க 2 + 3 3 + 2 ஒரு அதிகபட்சம் ஒரு 7 பேர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்தோலோமையா டயஸ் ஞாபகம் வச்சுக்கணும், மாலுமி ஹென்றி ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் வாஸ்கோட ஹாமா ஞாபகம் வச்சுக்கணும், பிரான்சிஸ்கோ டி அல்மீடா ஞாபகம் வச்சுக்கணும், அல்போன்சா டி அல்புகர்க் ஞாபகம் வச்சுக்கணும், டினோட்டா அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மார்டின் அல்போன்சா இந்த நபர்களை தான் ஞாபகம் வச்சுக்கணும். 1453 ஞாபகம் வச்சுக்கணும். 1453 துருக்கி கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றினது. அதுக்கப்புறம் 1457 எப்ப பார்த்து போனாரு? தன்னம்பிக்கை முனை 97 1497 வந்தாரு. நன்னம்பிக்கை முனை அதன் வழியா தான் பயன்படுத்தினார் வாஸ்கோட காமா. 1498 வந்துட்டார். கள்ளிக்கோட்டை வந்துட்டார். சாமரின் மன்னன் வரவேற்றார். அவருக்கு வழிகாட்டினவர் யாரு? அப்துல் மஜீத் எந்த ஊருக்காரு? குஜராத்துக்காரு. எத்தனை கப்பல்ல வந்தாரு? 3 கப்பல்ல வந்தார். எத்தனை நபரோட வந்தாரு? 170 நபர்களோட வந்தார்.
புரியுதா நான் சொல்றது? மீண்டும் எப்போ வந்தாரு? 1502. 8ஆம் வகுப்பு புக்கு என்ன சொல்லுது? 1501. 1501. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா எதோடு சம்பந்தப்பட்டவர்? நீலக்கடல் கொள்கை. அல்போன்சா டி அல்புகர்க்கு யாருக்கு முன்னோடி? வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு முன்னாடி. இதுதான் சனிக்கிழமை கிளாஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனிக்கிழமை கிளாஸ் அப்படின்னாவே நிறைய ரீகால் இருக்கும். இதுதான் உங்களை பரிச்சயப்படுத்தும். அப்ப 4வது கேள்வி. அப்ப வரிசையா சொன்னா முகிலன் சொல்லுங்க, வரிசையா சொல்லுங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர். நம்ம தான் தம்பி, நம்ம ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டிய 4 கோட்டைகள் சொல்லுவான். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் எந்த ஊர் சொல்லுங்க? சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் எந்த ஊர்? சென்னை. லூயிஸ் ஃபோர்ட் பாண்டிச்சேரி. டேவிட் ஃபோர்ட் கல்கட்டாவா? அது வில்லியம் ஃபோர்ட். டேவிட் ஃபோர்ட் அப்படிங்கிறது நம்ம கடலூர். 4 ஃபோர்ட் முக்கியமானது. இப்படி நேரம் ஆயிடும். நான் அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். தேஷ்முகிபுரம், திண்டுக்கல். 5வது கேள்வி வாசிங்க. வேர்ல்டு எய்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் டிசம்பர் 1 அப்படிங்கிறது. அதுல ஜூன் 5 சொல்லுங்க. சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே. ஜனவரி 26 சொல்லுங்க, ரிபப்ளிக் டே. அக்டோபர் 2 சொல்லுங்க, காந்தி ஜெயந்தி. 4க்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. 5வது கேள்வி லாவண்யா உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. வெப்ப குறைவு விகிதம் என்றால் ஒவ்வொரு, இது வந்து ஜியோகிராபி. எங்க படிப்போம் அப்படின்னு கேட்டா அட்மாஸ்பியர். ஜியோகிராபியில அட்மாஸ்பியர் எழுதிட்டு வரீங்களா இல்லையா? எல்லாரும் கவுண்டிங் கரெக்டா இருக்கணும். 1 2 3 4 5 எழுதிட்டே வரணும். வெயிட்டேஜ் எங்க காமிச்சிருக்கான்? சயின்ஸா, பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா? ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். அப்ப வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்லப்படுது. லாப்ஸ் ரேட் இஸ் த டிகிரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அட் தி ரேட் ஆஃப் 6.5 டிகிரி செல்சியஸ் ஃபார் எவ்ரி 1000 மீட்டர்ஸ் ஆஃப் அசன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமா, இதுதான் வெப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைவு விகிதம். ஜியோகிராபியில ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படி படிச்சோம் இல்லையா? அங்க படிக்கிறதுல தான் வெப்ப குறைவு விகிதம் என்றால் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ்ங்கிற விகிதத்துல லாப்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, வளிமண்டலத்துல அந்த அட்மாஸ்பியர்ல சரியா உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என்கிறோம் அப்படின்னு சொல்றது. இது 1 சரி 2 தவறா? 1 மட்டும் சரியா? 2 மட்டும் சரியா? 1 மற்றும் 2 சரியா? 1 மற்றும் 2 தவறா? 1 மற்றும் 2 தவறு. டி எடுக்கவே கூடாது. 2 மட்டும் சரி எடுக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு தெரியுது 1 மட்டும் சரியா, 1 மற்றும் 2 சரியா? ஜெட் காற்றுகள் ரெண்டுமே சரி. அடிச்சுங்க. 7வது கேள்வி அப்படிங்கறது நான் பார்த்துட்டோம். யாரு சார் 7வது கேள்வி? சார் அப்ப அது எங்க இருந்து கேட்டிருக்கான்? 6வது கேள்வி ஜியோகிராபியில எங்க இருந்து கேட்டிருக்கான்? அட்மாஸ்பியர். பேசுங்க. அட்மாஸ்பியர். வாசிக்கலாம். 7வது கேள்வி வாசிக்கலாம். யாரு? ஹரிகிருஷ்ணன் வாசிப்பா. எஸ் சார். சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும். இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர். வாசிப்பா. அடுத்து வாக்கியம் 2. மாநகராட்சிக்கு அடுத்த நிலை 1,00,000க்கும் அதிகமாக மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சி எனப்படும். 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகமாக இருக்கும் ஊர்கள் நகராட்சி எனப்படும். இது எங்க இருந்து வந்திருக்கு? இந்தியன் பாலிட்டில இருந்து வந்திருக்கு. செல்ஃப் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல இருந்து கேட்டிருக்கான். இந்தியன் பாலிட்டி குடிமையியல் அப்படிங்கிறது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படில இருந்து கேட்டிருக்காங்க. சோ இது டெக்ஸ்ட் புக், எல்லாமே டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு டெக்ஸ்ட் புக் தட்டினா எஸ்ஐ ஈஸியா தட்டிப்படலாம். ஆனா நம்ம சிலபஸ் அடிப்படையில் கொடுக்குறோம். டெக்ஸ்ட் புக்கை பூரா உள்ள கொண்டு வந்துடுறோம். சரியா? 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு நம்ம பாடம் நடத்தல. ஆனா அந்த 6ஆம் வகுப்புல 7ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புல 9ஆம் வகுப்புல 10ஆம் வகுப்புல வளிமண்டலம்ல எங்க இருக்குன்னு எடுத்துருவோம். டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்துருவோம். புரியுதா? நம்ம டெஸ்ட் வந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு கிடையாது. சிலபஸ் வச்சுக்கிறோம். வளிமண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா அது 6ஆம் வகுப்பு புத்தகத்துல எங்க இருக்கு, 7ஆம் வகுப்பு புத்தகத்துல எங்க இருக்கு, 8ஆம் வகுப்பு புத்தகத்துல எங்க இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துடுறோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2ம் சரி. சரியா? 8வது கொஸ்டின் அப்படிங்கிறது வாசிங்க. 8வது கொஸ்டின் கௌதம் ஃப்ரம் மதுரை. என்னப்பா? ரிலீவ் ஆயிக்கலாம். மெய்யமே ரிலீவ் ஆயிக்கலாம். ஓகே, குட். இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான நம்மாழ்வார். இயற்கை விஞ்ஞானின்னு சொல்லலாம். வேளாண் அப்படின்றது விஞ்ஞானி. வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார்? இது சாதாரண கொஸ்டின். கரூரா, சேலமா, நாமக்கலா, திருநெல்வேலியா? அடப்பாவிகளா,
இது வரைக்கும் நம்ம என்ன அது சேலம் கரூர் சார். கரூர் எந்த ஊர்லங்க கரூர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை வேளாண் விஞ்ஞானி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கரூர் இது பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட். இது என்னமோ பயங்கரமான கஷ்டமான கொஸ்டின் மாதிரி எடுக்கிறீங்க. 8வது கொஸ்டின். அப்ப 8வது கொஸ்டின்ஸ் எங்க இருந்து எடுப்பீங்க? இது நம்மாழ்வார்னா எங்க இருந்து எடுப்பீங்க? என்ன சப்ஜெக்ட்ல கொண்டு போவீங்க? பொது அறிவுல கொண்டு போயிருவீங்களா இல்ல வந்து இதோ ஹிஸ்டரி தான் கிடையாது, யூனிட் 8 9 கொண்டு போயிடணும். யூனிட் 8 அல்லது 9 வச்சுங்க. 9வது கேள்வி முகிலன் வாசிப்பா. தமிழ் அலுவல் மொழியாக பாருங்க. இங்க இருக்கிறதுல நமக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நேபாளம் கண்டிப்பா கிடையாது, கனடா மலேசியா கண்டிப்பா கிடையாது, மொரீசியஸ் செல்ஸ் கண்டிப்பா கிடையாது, சிங்கப்பூர் இலங்கை. ஆப்ஷன் டி சிங்கப்பூர் அண்டு இலங்கை அப்படிங்கிறது தான். இது தமிழ் புத்தகத்துல இருக்கு நமக்கு, தமிழ் புத்தகத்துல. சரியா? இது கேட்டிருக்கிறாங்க. அப்ப அது ஒண்ணு வரும். இப்ப கனடால இல்ல, மலேசியா வரும், கனடால இல்ல. சரியா? பாகிஸ்தான் நேபாளம் கிடையவே கிடையாது. மொரீசியஸ் வரும், ஜெல்ஸ் இல்ல. புரியுதா? அங்க ஒண்ணு வச்சுட்டேன். ஆனா இங்க 2லயும் உண்டு, சிங்கப்பூர்லயும் இலங்கையிலும் உண்டு. சிங்கப்பூர் இலங்கையில உண்டு. 10வது கேள்வி. சூரியன் உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம். இது வந்து மை ஸ்கேட்டரிங்க, ரேலே ஸ்கேட்டரிங்க, ராமன் ஸ்கேட்டரிங்க, டிண்டால் ஸ்கேட்டரிங்க. டிண்டால் தானே ராமன் கண்டுபிடிச்சாரு. டிண்டால் எஃபெக்ட். என்ன எஃபெக்ட்? டிண்டால். ராமன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ஸ், ஒளி சிதறல், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ஸ். 11வது அப்ப எங்க இருந்து கேட்டிருக்காங்க? ராலே இல்ல, சாரி ரேலே, ரேலே ஸ்கேட்டரிங். இதுக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்கான்? சூரியன் உதயம் போதும் மறைவின் போதும் சிவப்பாக இருக்கு, சிவப்பா இருக்கிறது. கரெக்ட். ஸோ ரேலே. அப்ப ஆன்சர் பி, ரேலே ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது. அப்ப எங்க இருந்து கேட்டிருக்காங்க? பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல எங்க இருந்து கேட்டிருக்காங்க? லைட். பிசிக்ஸ்ல எங்க இருந்து கேட்டிருக்காங்க? லைட்ல கேட்டிருக்காங்க. 11th கொஸ்டின். தம்பி வாசிங்க. யாரு பேரு? சந்துரு. Which layer of the atmosphere protect us from falling meteors அப்படி சொல்றான். விண்வெளியிலிருந்து விழும் விண் கற்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு எது? எக்ஸோவா, தெர்மோவா, மீசோவா, ஸ்ட்ராட்டோவா? எந்த அடுக்கு? விண் கற்கள் அப்படிங்கிறது நம்ம அந்த மாதிரி இருக்கிறது, மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி விண் கற்கள் விழுவதை தடுக்கிறது. எக்ஸோவா, தெர்மோவா, மீசோவா, ஸ்ட்ராட்டோவா? ஏன்னா நமக்கு வந்து விண்கற்கள் அப்படிதாவே எங்கேயோ அங்க இருந்து விழணும். அப்ப எக்ஸோலே இருக்குமான்னு இருக்கணும். ஐ எம் நாட் ஷூர். இந்த கொஸ்டின் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அப்ப அட்மாஸ்பியர்ல இருந்து கேட்டிருக்கான். எங்க இருந்து கேட்டிருக்கான்? அட்மாஸ்பியர்ல இருந்து கேட்டிருக்கான். மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி விண்கற்கள் விழுவதிலிருந்து இருந்து பாதுகாக்கிறேன். எக்ஸோ தான் புற அடுக்குல இருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா தெர்மோஸ்பியர் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா அயனைசேஷன் நடக்கும், அயனைசேஷன் நடக்கும். மீசோபாஸ், மீசோஸ்பியர் அப்படிங்கிறது. ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த என்ன சொல்றது, மீசோபா என்னமா சொல்லுங்க, படிச்சிருக்கோம். கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே வந்து ட்ரோபோஸ்பியர்ல, அதுதான் டோட்டல் வெதர் ஃபெனோமெனான்னு சொல்லுவோம். ட்ரோபோஸ்பியர். சேட்டலைட்ஸ் எல்லாமே பறக்கிறது ஸ்ட்ராட்டோக்கும் மீசோக்கும் இடையில அந்த மாதிரி இருக்கிறது. ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. 11 அப்ப எங்க இருந்து கேட்டிருக்கான்? ஒன்ஸ் அகைன் ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபியில மறுபடியும் இங்க இருந்தா அட்மாஸ்பியர். 12வது கேள்வி. கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? நான் கேட்டல சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது பெறக்கூடிய வழிமுறைகள் 5, இழப்பதற்குரிய வழிமுறைகள் 3. அப்ப எது அல்ல? பர்த் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. டிசென்ட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அக்யூரிங் ப்ராப்பர்ட்டி கிடையவே கிடையாது. நேச்சுரலைசேஷன் உண்டு. ஆன்சர் சி. ஆன்சர் சி இதுக்கு. சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொன்னாவே எங்க இருந்து எடுத்தோம்? இங்கிலாந்து. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எந்த வருஷம்? 1955. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்னது? ஆர்டிகல் 5 to 11. பார்ட் என்ன? பார்ட் 2. பார்ட் 2. இப்ப 12வது கேள்விக்கு எது கிடையாது? சொத்துரிமை பெறுவதன் மூலம் கிடையவே கிடையாது. 13வது கேள்வி. 13வது கேள்வி யாராவது ஒருவர் வேகமா சத்தமா வாசிங்க. ஆன்லைன். Accident is caused due to the presence of sulfur dioxide and oxides of nitrogen in the atmosphere. Yes, exactly correct. அமிலமலை அப்படிங்கிறது வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு எல்லாம் உருவாக்குறது என்பது சரி. 2. Accident is helpful for the growth of marine life. மரைன் லைஃப். ஆசிட் ரெயின் வந்து மரைன் லைஃப் அப்படிங்கறது உருவாக்குறதுக்கு இது காரணமாக இருக்கிறதா அப்படி சொல்றாங்க. நோ. அப்ப 1 சரி 2 தவறு. 1 சரி 2 தவறு. எங்க இருந்து கேட்டிருக்கா? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில எங்க இருந்து கேட்டிருக்கா? ஆசிட் அண்ட் பேசஸ். ஆசிட் அப்படிங்கிறது அப்ப ஆசிட் ரெயின். அப்ப சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. 14வது கேள்வி வாசிமா. 44th Chess Olympiad Games held at Mamallapuram near Chennai during 2022. Yes.
பாக்கி 2. Statement 2. Chess Olympiad Games are conducted once in 4 years. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் 2022ஆம் வருடம் நடைபெற்றது என்பது சரி. சரி, ஆனா அது 44 தானா? 40 இப்ப நடந்தது 45. அப்ப 44 தான், கரெக்ட் தான். ஒன்ஸ் 4 இயர்ஸ் ஒன்ஸ். அது தப்பு தான். 2022ஆம் வருடம் நடைபெற்றது. ஏன்னா அப்புறம் இது செஸ் ஒலிம்பியாடுன்றது 4 வருடங்களுக்கு ஒரு முறை என்பது தவறு. எஸ், ஒன்று சரி, ஒன்று சரி. ஆனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ஒரு செக் பண்ணுப்பா, டக்கு டக்குன்னு செக் பண்ணு. இப்போ நான் அங்கே போனால் நான் செக் பண்ணிடுவேன். செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இயர்ஸ் ஒன்ஸ். ஆமாம், எஸ். ஏன்னா 2024 நடந்துச்சு. 2024 எங்கே நடந்துச்சு? அசர்பைசான்ல நடந்துச்சு. அசர்பைசான் அப்படிங்கிறது செஸ் ஒலிம்பியாட் நகர்னாவே எந்த ஊர்? நம்ம ஊரில் சென்னை தான். சென்னை செஸ் ஒலிம்பியாடுனாவே சென்னை தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 44 என்பது சரி. 45 வந்து அசர்பைசான், 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. அசர்பைசான் என்ன படிச்சிருக்கோம்? நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். 14வது கேள்வி படிச்சிருக்கிறோம். 15வது கேள்வி, 15வது கேள்வி வாசிக்கலாம். பூலாங்குறிச்சி கல்வெட்டு, நம்ம மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எதுனா சிவகங்கை. சரி, நம்ம விருதுநகர்ல என்ன ஊர் பார்த்தோம்? வெம்பக்கோட்டை பக்கத்துல இருக்கு. வெம்பக்கோட்டை. நம்ம புதுக்கோட்டையில பார்த்தோம் பொற்பனை கோட்டை அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் எங்க பார்த்தோம்? தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் எங்க பார்த்தோம்? தூத்துக்குடி. அரிக்கைப்பேடு எங்க பார்த்தோம்? புதுச்சேரி. அப்புறம் ரீசெண்டா எத்தனை ஊர் பார்த்தோம்? ரீசெண்டா நேத்திக்கு 6 7 6. எத்தனை ஊர்? 6 ஊர் புதுசு. இந்த 6 ஊரும் புதுசு படிச்சுக்கணும். 15வது கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு சிவகங்கை. பூலாங்குறிச்சினாவே சிவகங்கை எடுத்துக்கணும். அம்மா இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்கான் பாருங்க. எஸ் எல்லாரும் ஆகலாம். ஈஸியான கொஸ்டின். 16வது கேள்வி. இப்போ ஒரு அகாடமியில படிச்சுட்டு இருக்கோம்னா உங்களுக்கு புரியுதா? நம்ம சரியான வழி நடத்துறோமா? அதுவும் பாருங்க, ஓப்பனா எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை. எல்லா சப்ஜெக்ட் டீல் பண்றேன் நான். எல்லா சப்ஜெக்ட் டீல் பண்றேன். ஆன்சர் இதுக்குள்ள இருக்கா? ஆன்சர் கீ வச்சு செக் பண்றேன். கிடையவே கிடையாது. நீங்களும் ஆன்சர் தெரிஞ்சா சொல்லணுன்றதுக்காக ஒரு 3 மாசம் நம்ம அகாடமியில படிச்சவங்க இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா சார் சூப்பர்ரா, நம்ம சரியான அகாடமியில தான் படிக்கிறோம், நம்ம வழி நடத்துறாங்க. என்னப்பா வீர விக்னேஷ், புரியுதா இல்லையா? உக்ரைனோட நீவாசி. 16வது கேள்வி. உக்ரைனோட தலைநகர் படிச்சிருக்கோமா இல்லையா? டெய்லி சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பேப்பரை மெனக்கட்டு இருக்கும்போது புரியுதா? பேப்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? பேப்பரு உக்ரைனோட தலைநகர் கீவ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உக்ரைன் தலைநகர் எது? கீவ். மாஸ்கோன்றது யாரோடது? ரஷ்யா. அந்த மாதிரி ஜெயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ன்றது யாரோடது? யாரோடது இல்லையா? தென்னாப்பிரிக்காவோட கேபிட்டல் சிட்டி எது? ஜோஹன்ஸ்பர்க். கேப் டவுனுங்க. என்னங்க? கேப் டவுன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. லீவியூ. லீவியூங்கிறத இஸ்ரேல். லீவியூ அப்படிங்கிறது இஸ்ரேலோட தலைநகர். இஸ்ரேலோட கேபிட்டல் சிட்டி லீவியூ. அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இப்போ 4 ஆப்ஷன் எடுத்துட்டு பாருங்க. 16 4 ஆப்ஷன் எடுத்துட்டு பாருங்க. கன்ஃபார்ம் பண்ணீங்க. 17வது கேள்வி. 17வது கேள்வி அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு அமுதா இருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி. அமுதா கெமிஸ்ட்ரி இல்ல. பிசிக்ஸ் படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் இல்லையா? மார்டினா படிமா. ஃபியூஸ் இஸ் எ ஸ்ட்ரிப் ஆஃப் அலாய் வயர் which is made of மின் உருகி எந்த உலோக கலவினால் தயாரிக்கப்படுகிறது? அதாவது ஃபியூஸ். ஆன்டிமனி அப்படின்னு சொல்லக்கூடியதோட டின்னா இல்ல. லெட் அண்ட் டின்னா இல்ல. பிளாட்டினம் அண்ட் லெட்டா இல்ல. காப்பர் அண்ட் அயனா. எஸ், காப்பர் அண்ட் அயன். யாருங்க? காப்பர் அண்ட் அயன். இதுதான் ஆன்சர். டி, குரூப் டி படிச்சுங்க. ரயில்வே சயின்ஸ். ஓ சாரி. இது என்ன கேட்டிருக்கா? என்ன கொஸ்டின்? மின் உருகி எந்த உலோக கலவினாலா? மின் உருகியா? ஃபியூஸா? சாரி லெட் அண்ட் டின்னு தான். ஏன்னா அதுதான் வந்து ஹார்டா இருக்கிறனால. கரெக்ட். அந்த மாதிரி மின் உருகி காப்பர் அண்ட் அயன் கிடையாது. அப்படின்னா அயன்லாம் அது மாதிரி இதாக இருக்காது. அயன் வரவே கூடாது. அயன் இதுக்கு வரவே கூடாது. அப்போ 17வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பீமா. சாரிப்பா. 18வது கேள்வி. இது அடிக்கடி பேசப்பட்டுச்சு. ஆர்டிபிசிஆர் இது அடிக்கடி பேசப்பட்டுச்சு. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இது அடிக்கடி பேசப்பட்டுச்சு. வாட் இஸ் இட்? வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஆர்டிபிசிஆர்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமராஸ் செயின் ரியாக்ஷன். ஏன்னா ஆர்டிபிசிஆர் இதுதான் முக்கியமாக சோதனை எடுத்தாங்க. சோதனை மூக்கு வழியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, என்னப்பா மூக்கு வழியாவா வாய் வழியாவா? ரெண்டுமே வாய் வழியாக அந்த மாதிரி இருக்கிறது. எஸ், ஆர்டிபிசிஆர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமராஸ் செயின் ரியாக்ஷன். அப்ப இது பயாலஜில சுவாலஜி பிரிச்சுங்க. பயாலஜி 2 பிரிச்சுங்க. இப்போ 18 கேள்வி வந்துட்டோம்.
19வது கேள்வி அப்படிங்கிறது வியோம மித்ரா என்னும் பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையது? இது கரண்ட் அஃபேர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? வயோம மித்ரா லேடி ரோபோட் இஸ் ரிலேட்டட் டு ககன்யான், மங்கள்யான், சந்திராயன், PSLV C46. கொஞ்சம் வேகமாடுங்க. ககன்யான் மனுஷன் அனுப்புறது அப்படிங்கிறது. ககன்யான் ஆள் இல்லாமையா? ககன்யான் திட்டம் என்னது? மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் ககன்யான். வயோம மித்ரா என்னும் பெண் ரோபோ அப்படின்றது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிங்க. சுகன்யான் இந்த மாதிரி இருக்கிறது வயோம மித்ரா அப்படிங்கிறது ஞாபகம். 20வது கேள்வி ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ரயத் என்றால் விவசாயி என்று பொருள். ரெண்டுமே சரி. ரயத்வாரி, மகள்வாரி, நல்லா பேசுமா, சமீன்தாரி முறை 3 தான். ரயத்வாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம். ரயத் என்றால் பீசன்ட், விவசாயி என்பது சரி. 1 மற்றும் 2 சரி. எங்க இருந்து கேட்டிருக்கா? INM போட்டுங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல அடுத்த கொஸ்டின். 20 கேள்வி வந்துட்டோம். 21வது கேள்வி இந்தியாவின் ககன்யான் மிஷன் எதனுடன் தொடர்புடையது? வந்துருச்சு பாருங்க. சோ ஸ்பேஸுக்கு யார் அனுப்புறது? ஹியூமன் அனுப்புறது. இது மனித விண்வெளி பயண திட்டம். ஆப்ஷன் ஏ ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம். ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்பது சரி. இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொடுக்குறாங்க. அது 1992. மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னாவே 1991 சாரி 92 தான். 1992. 22 அப்படிங்கிறது ராணி ராம்பால். பேசாதீங்க, இதுவும் எழுதிங்க. 22 எழுதுங்க. கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஈஸி, எல்லாருமே ஈஸி தான். எல்லாருமே. மித்தாலி ராஜ் அப்படின்னாவே கிரிக்கெட் இல்லையா? அப்ப 2க்கு சி. அப்ப 2க்கு சி எந்த இடத்துல இருக்கு? ஆப்ஷன் சில தான் இருக்கு. ஆப்ஷன் டில இருக்கா? அப்ப இன்னொன்னு பார்க்கணும். மீராபாய் சானு அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரியும், பழுதூக்குதல். மீராபாய். அப்ப 4க்கு ஏ. அப்ப டி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. அப்ப நமக்கு ராம்பால் தெரியலனா கூட, ராம்பால்னா ஹாக்கி. ராம்பால் யாரு? ஹாக்கி. மித்தாலி ராஜ்னாவே யாரு? கிரிக்கெட். ஹீமாதாஸ் யாரு? ரன்னிங், அத்லெட்டிக். ஹீமாதாஸ் அத்லெட்டிக். ஹீமாதாஸ் ஜெயிச்சுட்டு வந்த உடனே விச் கேட்டகரி சி பிலாங்ஸ் டு தேடினாங்க. இவங்க எந்த சாதியை சார்ந்தவங்க பாருங்க, நம்மால் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பெருமையா அப்படி போடுறதுக்கு. மித்தாலி ராஜ் ஹீமாதாஸுக்கு அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோட சொல்லிச்சு. ரொம்ப வருத்தத்தோட. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல அந்த நம்ம இந்த ஹாக்கி அணியினுடைய கேப்டன் தோத்துட்டாங்கன்றதுக்காக, ஏன்னா அவங்க ஷெட்யூல் காஸ்ட், தோத்துட்டாங்கன்றதுக்காக வெடி போட்டு கொண்டாடினாங்க. நம்ம ஊர்ல வெடி போட்டு கொண்டாடினாங்க. இவங்க தலைமையில அவங்க ஜெயிச்சிடக்கூடாது. இதுதான் எப்படிலாம் இருக்கு பாருங்க இந்த தேசம். 22. அப்ப எங்க இருந்து வந்திருக்கு? ஸ்போர்ட்ஸ் எங்க இருந்து வந்திருக்கு? கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை வருஷம் வந்திருக்கு இது வரைக்கும்? 2 தானா? அம்மா வயோக மித்ரான்றது ககன்யானோட 1, அடுத்து ககன்யானோட 2, அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ்ங்கிறது 3, செஸ் ஒலிம்பியாடு 4. ஸ்பேஸ்ல போக கூடாது, கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்பேஸ் போக கூடாது, கரண்ட் அஃபேர்ஸ். செஸ் ஒலிம்பியாடு, கரண்ட் அஃபேர்ஸ். புரியுதா? எத்தனை வருஷம் இருக்கு? 3 இல்ல, மறுபடியும் தப்பு பண்றீங்க. 4. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு தான் சொல்றேன். நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டு வரேன். 23வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது ஆக்சலரேஷனை கொடுக்குது? வெலாசிட்டி கொடுக்குதா, ஃபோர்ஸ் கொடுக்குதா, டென்சிட்டி கொடுக்குதா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குதா? பிசிக்ஸ். ஒரு கொஸ்டின் முதல்ல ஆட் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஆக்சலரேஷன் எதனால நடக்கும்? ஃபோர்ஸ். சரியா? எதனால நடக்கும்? ஃபோர்ஸ். அங்கதான் ஆக்சலரேஷன், முடுக்கம் இருக்கும். ரைட். 24வது கேள்வி. 24 யாருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கேள்வியானது யாரு பேர் வச்சுக்கிட்டா நான் இருக்கும். நான் பேர் தெரிய மாட்டேங்குது, யார் பேரும் இந்த இடத்துல கையில இருக்கிறது. நானும் ரேண்டமா கேட்பேனா? ஸோ 24வது கேள்வி பாலிட்டின்னு போட்டுங்க. 24வது கேள்வி பாலிட்டி எங்க இருந்து கேட்டிருக்கிறான்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து கேட்டிருக்கான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தம்பி முகிலன் கூட ட்ரை பண்ணுப்பா. உச்ச நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது? விச் ஆர்டிகல் ப்ரொவைட்ஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்னாவே ஆர்டிகல் 32. ஏன்னா இந்தியாவினுடைய அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா டாக்டர் B.R. அம்பேத்கர். அவன் கிளாஸ் போயிட்டு இருக்கா, கரண்ட் போயிருச்சு, கிளாஸ் போயிட்டு இருக்கா, ஆன்லைன்ல இருக்கீங்களா? மறுபடியும் வந்துருச்சு, ஆன்லைன்ல மறுபடியும் வந்துருச்சு. ரைட். அப்ப 24வது கேள்விக்கு ஆர்டிகல் 32 என்பது ஆன்சர். இதுதான் இந்திய அரசோட ஆன்மா. இதன் அடிப்படையில் தான் நம்ம ரெட்ஸ், 5 வகையான ரெட்ஸ்: ஹேபியஸ் கார்பஸ், மண்டாமஸ், செட்டியூட்டரி, ப்ரொஹிபிஷன், குவா வாரண்டோ.
5 விதமான ரைட்ஸ் கொடுக்குது. ஆர்டிகல் 32 எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணுதல், கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். அப்ப ஆர்டிகல் 21 ஸ்ரீவத்சன் வேலை வரவே கூடாது. சூப்பருங்க. தனி மனித சுதந்திரம் ஆர்டிகல் 21. தம்பி சொல்லுங்க. ராமநாதபுரம் ஆர்டிகல் 15. இவ்வளவு யோசிக்கூடாது. யோ எஸ், there is no discrimination among the public. யாரையும் பாகுபடுத்தக்கூடாது. அண்டர் காஸ்ட், ரிலிஜியன் ஆர் எனி அதர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 15. தம்பி சொல்லுங்க. சந்துரு ஆர்டிகல் 18. ஆர்டிகல் 18 பட்டங்களை ஒழிக்கணும். படி படி படி. ஆர்டிகல் 18 பட்டங்களை ஒழிக்கணும். இதுல அதுக்கு தான் குவிஸ் அட்டன் பண்ணுன்னு சொல்றது. பாலிட்டியில் எத்தனாவது கொஸ்டின்? தூங்காதீங்க. 3வது கொஸ்டின். பாலிட்டியில் எத்தனாவது கொஸ்டின்? 3வது கொஸ்டின். ஆன்லைன்ல இருக்கீங்களா இல்லையா? 25. யாராவது ஒருத்தர் வாசிங்க. சஞ்சனாவி வாசிமா. 25. Okay, sir. Vegetables and fruits are appealing because of their bright and variable colors which are due to pigments present in the plastics of plants. எக்ஸாக்ட்லி கரெக்ட். தாவர செல்கள் இருங்க கொஞ்சம் அமைதி. Okay, sir. Vegetables and fruits are appealing because of their bright and variable colors which are due to pigments. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அது pigments கொடுக்கிறது யாரு? அந்த நேர் குளோரோஃபில். சொல்லுங்க. குளோரோஃபில். pigments present in the plasticides and the plant cells அப்படிங்கிறது சரி. 2. குளோரோஃபில் என்னும் நிறமி காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்கிறது. சரியா தவறா? குளோரோஃபில் காய்கறிகளுக்கு கொடுக்குது, பழத்துக்கு. இது குளோரோஃபில், அது குளோரோபிளாஸ்ட். புரிஞ்சுக்கணும். அது குளோரோபிளாஸ்ட் காய்கறிகளுக்கு கொடுக்கிறது, இது குளோரோஃபில். அப்ப இதுல எது ஆன்சர்? ஒன்னு மட்டும் சரி. ஆனா அங்க பிளாஸ்ட் ஒன்லி ஒன் கரெக்ட். புரிஞ்சுக்கணும். அப்ப குளோரோஃபில், குளோரோபிளாஸ்ட். அப்ப குளோரோஃபில் அப்படிங்கிறது பழங்களுக்கு, குளோரோபிளாஸ்ட்ங்கிறது வெஜிடபிள்ஸ். சரியா? காய்கறிகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேர்? காய்கறி வளர்ப்பு. இருங்க அப்பிகல்ச்சர்லாம் கிடையாது. ஒளரி. என்ன கல்ச்சரு? ஒளரி. எங்க நம்ம கிட்ட யாரு அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க மட்டும் எஸ் சார் உங்க பேரை சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர்னு சொல்லுங்க. யோசிக்கிறேன். சஞ்சனா அக்ரிகல்ச்சரு, லாவண்யா அக்ரிகல்ச்சரு, லாவண்யா அக்ரிகல்ச்சரு, மகாலட்சுமி அக்ரிகல்ச்சரு. எங்க இந்த பொண்ணை காணோம்? திரீசா அக்ரிகல்ச்சர். திரீசா அக்ரிகல்ச்சரு. அக்ரிகல்ச்சர் 4 அக்ரிகல்ச்சர் உள்ள இருக்கீங்களா? சரி. அப்ப ஒளரி கல்ச்சர். காய்கறி வளர்ப்புனா என்ன கல்ச்சர்? ஒளரி கல்ச்சர். எபி கல்ச்சர் சொல்லுமா லாவண்யா? எபினா பீஸ். தேனி வளர்ப்பு, தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சஞ்சனா சொல்லுப்பா. பட்டு வளர்ப்பு. 3 எழுத்து செர்ரி. 3 எழுத்து செர்ரி அப்படின்றது. இன்னொரு பொண்ணு யாரு? ரோஹின் யாரோ சொன்னீங்களே, மகாலட்சுமி அக்ரிகல்ச்சர். வெர்மி கல்ச்சர்னா என்ன? வெர்மி எர்த்வார்ம்ஸ். எஸ், மண்புழுக்கள், மண்புழு வளர்ப்பு, மண்புழு உரம், வெர்மி கம்போசைட் அப்படி சொல்லுவோம். வெர்மி கம்போசைட். எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. 26வது கேள்வி. 26வது கேள்வி அப்படிங்கிறது பாருங்க, சூப்பர். கரன்சில இருந்து ஒரு கொஸ்டின். இதுதான் ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. கரன்சி கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பார்லிமெண்ட் கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். முக்கியமானது. அப்ப கரன்சி இந்தியாவுக்கு உங்களுக்கு ரூபாய். அப்ப 2வது எல்லா இடத்துலயும் வச்சிருப்பானே, வச்சிருக்கான். ஏல வச்சிருக்கான். அதே மாதிரி என்ன பண்ணிருக்கான்? சில வச்சிருக்கான். இப்ப நமக்கு ஆப்ஷன் ஏக்கு சிக்கு தான் போகணும். இங்க ஆப்ஷன் எடுத்துனா அப்ப இந்தியாவுக்கு யாரு? ரூபாய். ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னாவே யாரு? டாலர். மலேசியானாவே ரிங்கிட். சவுதி அரேபியானா ரியால். இதெல்லாம் ஈஸியா கொடுத்து வச்சிருக்கேன். ஈஸியா கொடுத்து வச்சிருக்கேன். குரூப் 1 குரூப் 2 இப்படி கேட்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வைப்பாங்க. பெசோன்னு கொடுத்துருவேன். பெசோ எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. திராம்ஸ் எங்க இருக்குது அந்த மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ ஓகே, இதுக்கு ஆன்சர் அப்ப யாரு? இந்தியாவுக்கு வந்து ரூபாய். அப்ப இந்தியாவுக்கு வந்து ரூபாய். 2வது ஃபர்ஸ்ட் இடத்துல 2 இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல 2 இருக்குது. பில இருக்கா? இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து டாலர் கரெக்டா இருக்கு. மலேசியாவுக்கு வந்து ரிங்கிட் கரெக்டா இருக்கு. சவுதி அரேபியாவுக்கு வந்து ரியால். ஆன்சர் பி. இந்த கொஸ்டின் ஆன்சர் பி. எங்க இருந்து கேட்டிருக்கான்? ஸ்டாட்டிக் ஜிகே. நல்லா பேசுங்க. ஸ்டாட்டிக் ஜிகே. தம்பி அதை திறந்து விடுப்பா. ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் 27 வாசிப்பா. வாசிங்கம்மா. சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். Yes, sir. Statement 1. Since snakes do not have legs, they use their muscles and scales to move. பாருங்க, பாம்புகளுக்கு இதெல்லாம் படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது. சரியா தவறா? சரி.
நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகிறது. சரி. பாம்பு நகர்வது மிதந்து ஊறுதல் எனப்படும். எங்க கிளைடிங் சொல்லியிருக்காங்களா? கரெக்ட் தான். கிளைடிங், கிரவுலிங் சொல்லுவாங்க, பட் கிளைடிங் தான் கரெக்ட் தான். ஸோ ரெண்டுமே சரி, ரெண்டும் சரி. ஒன்று மட்டும் ரெண்டும் சரி. பயாலஜிங்க, பயாலஜியில் சுவாலஜிங்க. பயாலஜியில் இப்போ எத்தனை வருஷம் இருக்கு இது வரைக்கும்? பயாலஜியில் சத்தமா பேசுங்கப்பா. 28 மறுபடியும் ஜாகிரபிக்கு வந்துட்டாங்க. என்ன வேணும்? தேஷ்மிக்கு திண்டுக்கல் வாசிங்க. வாசிக்க முடியாதா? நீங்க வாசிங்கப்பா. ஆன்லைன்ல ஒருத்தர் வாசிங்க. சஞ்சனா. உங்க எல்லாருக்கும் தெரியும். சரி, கவனிங்க. நானே வாசிக்கிறேன். கிற்காடுகள் அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரியும். கிருனாவே குஜராத். அப்ப ஒண்ணுக்கு வந்து ஏ 2 இடத்துல வச்சிருக்கான். அப்ப நீங்க சிடிக்கு போவே கூடாது. சிடிக்கு போவே கூடாது. ஏக்கும் பிக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப கிற்காடுகள் அப்படிங்கிறது வந்து குஜராத் கரெக்ட். ரத்தம்பூர் அப்படின்னாவே ராஜஸ்தான் கரெக்ட். ரத்தம்பூர் ராஜஸ்தான் கரெக்ட். சஞ்சய் காந்தி அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிரா கரெக்ட். கார்பெட் உத்தரகாண்ட் எல்லாமே கரெக்ட். வரிசையா வச்சிருக்கேன். ஆனா நம்மளால இந்த வரிசையா வச்சிருக்கிறத நம்பவே மாட்டான் படிக்காதவன். இந்த வரிசையா வச்சிருக்கிறத நம்ம படிக்காதவன் நம்பவே மாட்டான். என்ன பண்ணுவானா, ஏதாவது உள்டாதான் வச்சிருப்பாங்க அப்படி சொல்லி. படிக்காதவன். படிச்சவன் கரெக்ட். கிர் வந்து குஜராத், ஏன்னா அங்கதான் ஆசியாட்டிக் லைன். கிற்காடுகள் அப்படிங்கிறது ஞாபகம். ரத்தம்பூர் ராஜஸ்தான் முக்கியமானது. சஞ்சய் காந்தி மகாராஷ்டிரா. கார்பெட் தேசிய பூங்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், பிகஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரகாண்ட்ல இருக்கு. ஆன்சர் வந்து ஏல இருக்குப்பா. அப்ப எங்க போய் எடுப்பீங்க? இதை ஜாகிரபியில போட்டுருவீங்க. ஜாகிரபியில போட்டிருங்க அந்த கொஸ்டின். ஜாகிரபி 29 வாசிங்கப்பா. Which of the following is a dielectric? Which of the following is a dielectric? அதாவது டைஎலக்ட்ரிக்னா மின்சாரத்தை கடத்தாத பொருள் எது? சில்வர் கடத்துமா? பேசுங்க. காப்பர் கடத்துமா? கிளாஸ் கடத்தாது. கிளாஸ் வந்து கடத்தாது. அப்ப கிளாஸ் தான் ஆன்சர். ஆன்சர் வந்து கண்ணாடி. கண்ணாடியை கரைக்கக்கூடிய அமிலத்துக்கு பேர் என்ன? ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட், HFL. ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட், HFL. கண்ணாடியை கரைப்பது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதே மாதிரி பார்பர் ஷாப்ல இருக்கக்கூடிய கண்ணாடிக்கு பேர் என்ன? பிளைன் மிரர். வாகனங்கள்ல இருக்கிறது கான்வெக்ஸ், குவி ஆடி. பல் மருத்துவர் பயன்படுத்துவது கான்கேவ், குழி ஆடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான கிட்ட பார்வை சரி செய்ய பயன்படுவது கான்கேவ், கிட்ட பார்வை. தூர பார்வை சரி செய்ய பயன்படுவது கான்வெக்ஸ். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க. அப்ப 29வது கொஸ்டின் நமக்கு எது சார் அப்படின்னு கேட்டா பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல எது சார் அப்படின்னு கேட்டா எலக்ட்ரோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. எலக்ட்ரானிக்ஸ் அந்த பாடத்துல இருந்து கேட்டான். பிசிக்ஸ்ல எலக்ட்ரானிக்ஸ். பிசிக்ஸ்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கான் எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா அங்க 100கணக்கான கேள்வி இருக்கு. என்ன எத்தனை கேள்விமா? 4 கொஸ்டின்ஸ். சரி, ஓகே. முத்துலட்சுமி இருக்கியாமா? இல்ல. நல்லா பேசுப்பா. என்ன கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம்? கோழி சொல்லுது. கோழியா சேவலான்னு தெரியல. என்ன கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம்னா 30th கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோமா? அது என்ன கொஸ்டின் பார்க்க போறோம். சரியா? நம்ம பாலிட்டி பார்த்துட்டு இருக்கிறோமா? ஒரு ஆன்சரை வர வைக்கிறதுக்கு எவ்வளவு போராட. எஸ்ஐ கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம், ஒரிஜினல் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இப்ப நான் இந்த கேள்விக்கு பதில். இப்ப சொல்லுங்க, எத்தனை கொஸ்டின் பார்த்திருக்கோம்? 30 கொஸ்டின் பார்த்திருக்கோம் சார். அப்படியா? 30 பார்க்க போறோம் சார். 29 பார்த்திருக்கிறோம், 30வது பார்க்க போறோம். இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு, நீங்க தானே எஸ்ஐ ஆஸ்பிரண்ட், போன வருஷம் கொஸ்டின் பேப்பரை ஏற்கனவே பார்த்துட்டீங்களா இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இல்ல சார், முன்னாடியே பார்த்துட்டீங்க சார். பார்த்துட்டீங்கல்ல? அப்ப எப்படி அந்த மாதிரி இந்த கேள்விகள்லாம் ஈஸியா இருக்கா அல்லது கடினமா இருக்கா? ஓரளவு ஈஸியா இருக்கு சார். ஓரளவா? ஈஸியா. எத்தனை பெர்சன்டேஜ்? அது வேற பெர்சன்டேஜ் வேற. ஓரளவுன்றதே தப்பு. இதுல என்ன பெர்சன்டேஜ்? 75%. அப்ப நீங்க ரிசல்ட் அடிக்க முடியாது. நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எவ்வளவு நாளா பயணிக்கிறீங்க? ஆமா, 8 மாசமா படிச்சு போட்டு இது ஓரளவு ஈஸியா இருக்குன்னு சொன்னா பாஸ் பண்ணவே முடியாது. நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினேன்ல, என்ன பேசினேன்? பாஸ் ஆக்கி காட்டுறேன்னு இல்ல. அப்ப நான் பாஸ் ஆக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நான் முடியாதுன்னு சொன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சூப்பர் சார், நல்லா இருக்கு சார், அடிச்சிடலாம் சார், வந்துடலாம் சார்னா ஓரளவு இருக்கு. அதுவும் 75% மார்க் வாங்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது.
75% மார்க் வாங்கி வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. 90% ஆக்குங்க. புரியுதா? இது ஒண்ணு கஷ்டமா. இனி லாவணியா சொல்லுமா, லாவணி இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு? ஓரளவுனா என்ன ஓரளவு? சரி, இந்த கொஸ்டின்ல எது கஷ்டமா இருக்குன்னு சொல்லுமா. இது பால்வாடி கொஸ்டின், இதுக்கே நீங்க ஓரளவுனீங்கன்னா அப்ப குரூப் 1க்கு குரூப் 2க்கு இது பால்வாடி கொஸ்டின் தானே? நார்மல் பால்வாடி, தலையாட்டாதமா. ஆமா சொல்லு, தேஷ்மிக்கு சொல்லுது பால்வாடி கொஸ்டினா. பால்வாடி கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இதை போயிட்டு ஓரளவு சொல்லக்கூடாது. முத்துலட்சுமி வாபஸ் வாங்குங்க, இல்ல நான் வாபஸ் வாங்கிக்கிறவா? ஆமா ஆமா, அப்புறம் கான்பிடன்ஸே இல்லாம அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது நம்ம? ஓரளவுலாம் இல்ல, இது பால்வாடி, இதுக்கே ஓரளவுனீங்கன்னா சாதாரண கொஸ்டின்ஸ் இது. சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 30வது கொஸ்டின் வாசிங்க. ராஜ்யசபால 300 சரியா? எத்தனை இன்னைக்கு கூட நடத்தணும்? 200. ஆமா, இருக்கிறதா 245. ஆனா டோட்டல் சீட் 250. 245 சொல்லக்கூடாது, 250 தான் சொல்லணும். புரியுதா? இருக்கிறது இப்ப 245. அப்ப ராஜ்யசபா 300ன்றது தப்பு. இது வந்து கரெக்ட் ஆன்சர் இல்ல. அடுத்து தமிழ்நாடு லெஜிஸ்லேஷன் 120ங்கிற எவ்வளவு சொல்லுங்க? 80. தமிழ்நாடு லெஜிஸ்லேஷன்ல 80. அதனாலதான் ஓரளவு. அதனாலதான் ஓகே ஓகே, அதான் ஓரளவு. சூப்பர். தமிழ்நாடு லெஜிஸ்லேஷன்ல 80 பேர் இருந்தா முதலமைச்சர் ஆக்கிடுவீங்க நீங்க. தாவேக்காட்ட சொல்லி வைங்கண்ணா. தாவேக்கா புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறாரு தம்பி, ஒரு 80 பேரை பிடிச்சிரு, நீ தான் 100க்கு 100. முத்துலட்சுமி என்னாச்சு? லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், தமிழக சட்டமன்றம்னாவே 234 தெரியுமா தெரியாதா? சாரியா, எவ்வளவு அப்பட்டமா இந்த மாதிரி பதில் சொல்றீங்க பாருங்க. சரி சொல்லுங்க, லோக்சபா 545 சரியா தவறா? இது முன்னாடி உள்ள கொஸ்டின் தானம்மா, இது 2023 கொஸ்டின், முன்னாடி உள்ள கொஸ்டின் தான். ஓகே, ஆன்சர் சொல்றீங்க, கரெக்ட், சூப்பர், கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. ஏன்னா சரி, இப்ப சொல்லுங்க, அந்த 2 பேரை எதை வச்சு தூக்குனாய்? எந்த அமெண்ட்மெண்ட் வச்சு தூக்குனாய்? அப்பதான், இல்லைன்னா வாபஸ் வாங்கிறேன், கைதட்டையும் வாபஸ் வாங்கிடுவோம். சூப்பருங்க, 104வது அமெண்ட்மெண்ட் கைதட்டுங்க. 104வது அமெண்ட்மெண்ட். ஏமா அப்படி சொன்ன? ஓரளவுக்கு ஈஸியா இருக்கு சார் அப்படின்னு. ஐயோ, அதெல்லாம் ஓரளவு கிடையாதுமா, ரொம்ப சிம்பிள். பாது மெய்யமை பயிற்சி 11வது படிக்கிற பிள்ளை, இல்லைன்னா அந்த பொண்ணை கேட்டிருந்தா கூட சொல்லியிருந்திருக்கும். மெய்யமை சூப்பர், ஈஸியா அடிச்சிருந்திருக்கும். ஓகே, பாண்டிச்சேரி சட்டமன்றம்ன்றது 100 கிடையாது, 60 இல்லையா? பாண்டிச்சேரியில 60. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், இதில் இந்த கொஸ்டின் வச்சுலாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப இது பாலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. பாலிட்டி 31வது கேள்வி. 31வது கேள்வி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சார், இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். குயிக், யாராவது ஒருத்தர் ஆன்லைன் வேகமா. முத்துலட்சுமி வேண்டாம், முத்துலட்சுமி வேண்டாம், சுகன்யா வா. காஞ்சிபுரம் சுகன்யா வாசிங்க. இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் முதலாம் பானிபட் போர். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 15/26 எந்த தேதியில? இருங்க, அந்த பொண்ணு சுகன்யாவே சொல்லட்டும். எந்த தேதியிலமா சுகன்யா? ஏப்ரல் 21. ஏப்ரல் 21. இரண்டாம் பானிபட் போர் எப்ப? 1556. மூன்றாம் பானிபட் போர் எங்க எப்ப? 1761. சரியா? அப்ப முதல் பானிபட் போர் யார் யாருக்கு இடையில நடைபெற்றுச்சு? ஆமா, ரொம்ப கஷ்டமான கேள்வியில் அது. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் என்ன விலை இழுவ? என்ன சுகன்யா, அப்பா நமக்கு கிடைச்ச ஆளு பூரா எனக்கெல்லாம் கிடைக்கும், நல்ல ஆள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன இது, நான் கஷ்டமான கொஸ்டின் கேட்டா பரவாயில்ல. இப்ராஹிம் சாரி பாபருக்கும் இழுக்கக்கூடாது. இதெல்லாம் பல நூறு தடவை உங்க காது கேட்டிருக்கோம். பல நூறு தடவை உங்க காது கேட்டிருக்கோம். அப்படித்தானே சுகன்யா? சரி, அழைச்சவர் யாரு பாபர? என்ன லோடி? தௌலத் கான். என்ன புதுசா நம்ம கவர்னர் தான் இடையில வருது. தௌலத் கான். சுகன்யா சூப்பர், தௌலத் கான் லோடி. யாரு அவங்களுடைய பையன் பேரு? சொல்லிருங்க சார். தில்வர்கான் லோடி. தில்வர்கான் லோடி. தில்வர்கான் லோடிய இப்ராஹிம் லோடி கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தௌலத் கான் லோடி பாபரை அழைப்பார். அப்படிதான் வருவார். 15/26 ஏப்ரல் 21. பாபர் பிறந்தது 1483. பாபர் பிறந்தது பாபரை அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல காபூல்ல பர்ஹானா. அவர் பதவியேற்றது 1494. முக்கியம், பாபருக்கு மொத்தம் 5 பசங்க. அதுல மூத்த பையன் ஹுமாயூன், அதுக்கப்புறம் காம்ரான், அதுக்கப்புறம் கிண்டால், அதுக்கப்புறம் அஸ்காரி. மொத்தம் 4 பசங்க, ஒரே ஒரு பொண்ணு. யாரு சார் அப்படின்னா ஹுமாயூன், சாரி குல்பதான் பேகம். ஹுமாயூன் அம்மாவை ஏற்றினவங்க குல்பதான் பேகம்.
இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். கான்வா போர் 1527, சந்தேரி 1528, காக்ரா 1529, 1530 யார் இறந்துடுறார்? பாபர் இறந்துடுறார். அப்ப 31வது கேள்வி ஹிஸ்டரி. பாபர் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 32 சார், இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல இருந்து ஒருத்தர் குயிக் வேகமா. சுசீலா, ஆரோக்கிய சுசீலா வாசிக்கலாம். கிராம பஞ்சாயத்துகளின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? சொல்லுங்க ஆன்சர். 5 ஆண்டுகள். கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். பேசுங்க. கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. பஞ்சாயத்து ராஜ் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பல்வந்த் ராய் மேத்தா. அம்மா நீங்க மீட் பண்ணிக்கங்கப்பா. ஆரோக்கியம் மீட் பண்ணிங்க. குறைன்னு கேட்குது. ஓகே, பஞ்சாயத்து ராஜ் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பல்வந்த் ராய் மேத்தா. அப்ப 73வது சட்டத்திருத்தம் எதை பற்றி குறிப்பிடுகிறது? பஞ்சாயத்து ராஜ். 74வது சட்டத்திருத்தம் எதை பற்றி குறிப்பிடுகிறது? முனிசிபாலிட்டி. ரெண்டுமே எந்த வருஷம் தான் அமெண்ட்மெண்ட்? 1992. முதல் பஞ்சாயத்து ராஜ் முறை அறிமுகப்படுத்திய இந்திய மாநிலம் எது? ராஜஸ்தான். நேற்று கூட கேட்டேன், நினைக்கிறேன். ராஜஸ்தான். எந்த டிஸ்ட்ரிக்ட்? நாகூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட். எந்த டேட்டு? அக்டோபர் 2. எந்த வருஷம்? 1969. சாரி, 1959. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, GVK ராவ் கமிட்டி, LM சிங்வி கமிட்டி, டங்கன் கமிட்டி, கார்கில் கமிட்டி. 1957, 1977, 1985, 1986, 1988 2. டங்கன் அண்ட் கார்கில். 1988 2 இந்த கொஸ்டின்ஸ். சரி, 33வது கேள்வி. இது நான் வாசிக்கிறேன் சார். யாராவது நான்றது யார்? இல்ல சரியா கேட்கல, எங்களுக்கு குறைன்னு கேக்குது. சரியா பேசுங்க. முத்துமணி ஆன் பண்ணிக்கங்க. மத்தவங்க மீட் பண்ணுங்க. During the muscle fatigue, which acid is accumulated in the muscles? ஆமா, Lactic acid. எக்ஸாக்ட்லி கரெக்ட். டூரிங் தி மசில் ஃபேட்டிக். எப்ப சார் அப்படின்னு சொன்னா தசை சோர்வு எடுக்குது. ஃபேட்டிக்கா இருக்காதீங்க, சோர்வு. அப்ப தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் சேகரமாகிறது அப்படின்னு கேட்டா என்ன ஆசிட்? சிட்ரிகா, அசிட்டிகா, ஹைட்ரோகுளோரிக்கா, லாக்டிகா? லாக்டிக் ஆசிட். ஆன்சர் லாக்டிக் ஆசிட். லாக்டிக்னாவே பால். அப்படின்னு சொல்லக்கூடியது. சிட்ரிக் ஆசிட் எந்த ஃப்ரூட்ஸ்ல அதிகமா இருக்கு? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல. அசிட்டிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஃபார்முலா என்ன? CH3COOH. CH3COOH அப்படிங்கிறது. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் H2SO4. அமிலங்களின் ராஜா, கிங் ஆஃப் ஆசிட்ஸ். சார் அது H2SO4. ஆமாம், அது H2SO4. ஆமாம், அது HCl. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ன்றது நம்ம இரைப்பையில் இருக்கிறது. அது H2SO4. சரியா? H2SO4. இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். 34வது கேள்வி சார். இந்த கேள்வி நான் வாசிக்கிறேன் சார். சார் நான் வாசிக்கிறேன் சார். யார் அந்த நான்? யோகப்பிரியா சார். யோகப்பிரியா வாசிங்க. Amnesty International is an organization which campaigns for protection of human rights. பாருங்க, Amnesty International is an organization which campaigns for. Amnesty International இதுதான் UNO-வுக்கு முன்னாடி இருந்த அமைப்பு. ஐக்கிய நாடுகள் சபை உருவாகுவதற்கு முன்பாக மனிதர்களை பாதுகாப்பதற்காக, போரை தவிர்ப்பதற்காக இருந்த ஒரே ஒரு அமைப்பு அம்னெஸ்டி இன்டர்நேஷனல். அப்ப அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது மிருகவதையா இல்ல, வரலாற்று சின்னங்களா இல்ல, மனித உரிமையா? எஸ், மனித உரிமை பாதுகாப்பு அமைப்பு. இது ஹியூமன் ரைட்ஸ் பண்றது. மனித உரிமைகள் தினம் எப்ப? டிசம்பர் 10. எப்ப முதல் பிரகடனம் நடந்துச்சு? 1948. இந்த 1948 டிசம்பர் 10 நடந்ததுனாலதான் அந்த டிசம்பர் 10 நம்ம ஹியூமன் ரைட்ஸ் டேவா கொண்டு வரோம். ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு எங்க அழைக்கப்படுது? அமெரிக்கால ஹியூமன் ரைட்ஸ். சரி, ஓகே, குட். அப்ப இது எங்க போயிரும்? சிவிக்ஸ், பாலிட்டியில போயிரும். சிவிக்ஸ் பாலிட்டியில போயிருது. சிவிக்ஸ் இது 34 சிவிக்ஸ் பாலிட்டியில போயிரும். 35 யார் வாசிப்பா? சார் இந்த கொஸ்டின் நான் வாசிக்கிறேன் சார். நான் வாசிக்கிறேன் சார். அந்த நான் யார்? நாகலட்சுமி சார். நாகலட்சுமி வாசிங்க. சூப்பர். யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்தத்துறவியா? பௌத்த துறவி இல்ல, பௌத்த துறவி சார். பாவம்பா, அம்மா என்னம்மா இப்படி வாசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க பாப்பா அழுகுது. உங்க பாப்பா. சரி, பரவாயில்ல. பாப்பா பாருங்க, ஆன்சர் சொல்லிட்டு போயிருங்க. சீக்கிரம்
ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர். இதுக்கு ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சார்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு கேட்டா இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவைக்கு வருவார். இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு தான் வருவார். இங்க வந்து எத்தனை வருஷம் தங்கி இருப்பாரு? 10 வருஷமா? ஆமா, 10 வருஷம் தங்கிக்கிட்டே இருக்க கூடாது, ஓடி போயிடணும். திண்டுக்கலுக்கு தங்கிக்கிட்டே இருக்க கூடாது 10 வருஷமா. ஒரு வருஷத்துல ஓடி போயிடணும். படிச்சமா ஜெயிச்சமா ஓடி போயிடணும். இங்கே ஊர் சுத்திட்டு இருக்க கூடாது. சரியா? 10 வருஷமா? 9 வருஷம் மொத்தம். அது 6 வருஷம் தான் இங்க தங்கியிருப்பார். வந்தது டோட்டலா மொத்தம் 9 வருஷம். அது தங்கியிருந்த எத்தனை வருஷம் தான்? 6 வருஷம். யாரு குப்த பேரரசு தொடர்ச்சா? ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தரோட பையன் யாரு? கடோட்சகன். கடோட்சகனோட பையன் யாரு? முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரோட பையன் யாரு? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருடைய மூத்த பையன் யாரு? ராமகுப்தர். இளைய பையன் தான் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர். அந்த இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன் யாரு? குமாரகுப்தர். குமாரகுப்தரோட பையன் யாரு? ஸ்கந்தகுப்தர். அதுக்கப்புறம் நரசிம்மகுப்தர். கடைசி முடிஞ்சு. விஷ்ணுகுப்தான்னு சொல்லக்கூடிய விஷ்ணுகுப்தர். அதான் முடிஞ்சு. சரி, இதுல யார் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தான் முதல்ல இந்திய நாணயத்தில் இடம்பெற்ற இந்திய பெண் யாரு? குமாரதேவி. சந்திரகுப்தருடைய மனைவி லிச்சாவி இளவரசி குமாரதேவி. லிச்சாவி இளவரசி குமாரதேவி இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிச்சாவி இளவரசி குமாரதேவி தான் முதல்ல நாணயத்தில் இடம்பெற்ற முதல் பெண் அப்படின்றத சொல்லிட்டு. சரியா? யார் வந்து ஷாகர்களை வென்றதால் ஷாகரி என்று அழைக்கப்பட்டவர்? இரண்டாம் சந்திரகுப்தர். முதல் சந்திரகுப்தர் குப்தர்களுடைய முதல் தலைநகரம் எது? பாடலிபுத்திரம். என்னங்க? பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் தான் இப்ப இருக்கக்கூடிய பாட்னா. பாட்னா யாருடைய தலைநகர் தற்போது? பீகார். பீகாரோட தற்போதைய முதலமைச்சர் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் எந்த கட்சி? ஐக்கிய ஜனதா தள். ஐக்கிய ஜனதா தள். பீகார்ல எத்தனை சட்டமன்ற தொகுதிகள்? 243. நம்மள உல்டா 234 243 உல்டா. அப்படியே லாஸ்ட் 2 டிஜிட் டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 36. சார் இந்த கேள்வி நான் அடிக்கிறேன் சார். ஸ்ரீநிதி சௌமியா ஆளே காணோம். ஸ்ரீநிதி சௌமியா ஆளே காணோம். இப்பதான் வாய்ஸ் கேக்குது. வாசிக்கலாம். Which is the largest oil field in India? Yes. Mumbai oil field, sir. இந்த இடத்துல பெருசுன்னு கேட்டா மும்பை தான். ஃபர்ஸ்ட்னு கேட்டா திக்பாய். ஃபர்ஸ்ட்னு கேட்டா திக்பாய். அதே மாதிரி அங்கலேஸ்வர்னு கேட்டா குஜராத். முக்கியம். இதெல்லாம் வந்து முக்கியமானது. அப்ப மும்பை ஹை அப்படிங்கறதா பெருசுங்க. லார்ஜஸ்ட். விச் இஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ஃபீல்டு இன் இந்தியான்னு கேட்டா மும்பை ஹை அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அங்கலேஸ்வர் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. யார் வாசிப்பா? 37வது கேள்வி. அப்ப இது எங்க எடுப்பீங்க? ஜியோகிராபியில போடணும். 36 ஜியோகிராபியில கொண்டு போய் போட்டுரும். 36 ஜியோகிராபி. 37 யார் அடிப்பா? ஆன்லைன். ஆஃப்லைன் வாசிக்க முடியாது. ஏன்னா ஆஃப்லைன்ல இங்க போர்டு கட்டு வர முடியல. ரிசல்ட் வர முடியல. வெறும் காத்து தான் வருது. முத்துமணி ரீட் பண்ணவா சார்? முத்துமணி ரீட் பண்ணுங்கப்பா. ஜெயிக்கணும்ன்றவங்க ரீட் பண்ணலாம். மிதக்கும். Exerted by water on a floating or partially submerged body. பாரு. Force, sir. நல்லா கவனிங்க. என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? நேம் த upward force. Upward force exerted by water on a floating or partially submerged body. மிதக்கும் அல்லது பாதியளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல் நோக்கிய விசையின் பெயர் பாகியலா, அதாவது விஸ்காசா, ஆர் ஃபிரிக்ஷனலா, அல்லது பாயண்டா, ஆர் வந்து கிராவிடேஷனா. பாயண்ட் இல்லையா? பாயண்ட் ஃபோர்ஸ், மிதப்பு விசை. இந்த விசைக்கு பேர் என்ன? மிதப்பு விசை. பிசிக்ஸ்ல ஒன் மோர் கொஸ்டின்ஸ். பிசிக்ஸ்ல கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? MA. F equal to MA. M என்னது? மாஸ். என்னது? ஆக்சலரேஷன். எத்தனை நியூட்டன்ஸ் லா இருக்கு? 3 லாஸ். இனர்ஷியான்றது யாரு? ஃபர்ஸ்ட் லா. விசைங்கிறது என்னது? செகண்ட் லா. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equivalent and opposite reaction. தேர்ட் லா. சரியா? தேர்ட் லா அப்படிங்கிறது. ராக்கெட் லான்ச் பண்றது தேர்ட் லா. ஜம்ப் குதிச்சு வெளிவரது தேர்ட் லா. இதெல்லாம் முக்கியமானது. லாக்கு முக்கியமானது. 38 சார் நான் வாசிக்கிறேன். இது கரண்ட் அஃபேர்ஸ். 38 கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சா பாரு. சஞ்சனா வாசிங்கப்பா. சார் ஷிவ் நாடார் வந்து HCL. சிவ் நாடார் HCL. எஸ். நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ். பிரேம்ஜி விப்ரோ. இந்திரா நூயி பெப்சி. இது கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப தலைவர்கள் தெரிஞ்சிருக்கணும். நாலுமே ஈஸி தான். ஷிவ் நாடார் அப்படிங்கிறது வந்து நமக்கு HCL. வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் HCL? இந்த கிளாஸ்ல எத்தனை முறை சொல்லியிருக்கேன்.
ஹிந்துஸ்தான் டெக்னாலஜி, காப்பர் லிமிடெட், HCL. ஸோ அடிக்கலாம். ஸோ நாராயணமூர்த்தி ஞாபகம் வச்சுக்கணும். யார் வாசிப்பா சார்? 39 நான் வாசிக்கிறேன். ஹரிகிருஷ்ணன் sir. ஹரிகிருஷ்ணன் வாசிப்பா. The Commander in Chief of the Defense Forces is ஆ, President. the Commander in Chief of Defense Forces, ஒட்டுமொத்தமா பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அப்படின்னு கேட்டாவே இந்த இடத்துல இந்திய குடியரசுத் தலைவர், ஏன்னா சுப்ரீம் கமாண்டர்னு வந்துச்சுனா. ஆனா இந்த இடத்துல பாதுகாப்பு படைகளின் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட சீஃப் ஆஃப் தி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஏன் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடாதா? ஆனா இங்க சுப்ரீம் கமாண்டர்னு எடுத்துக்கிட்டா கமாண்டர் இன் சீஃப் கரெக்ட் தான். அதான் ஸோ சுப்ரீம்னு போடல, கரெக்ட், ஓகே. அப்ப யார் எடுத்துக்கலாம்? குடியரசுத் தலைவர் தான், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆனா முப்படைகளுக்கு ஒரு தளபதி இருக்காருல்ல, அனில் சௌஹான். யாருங்க? அனில் சௌஹான். அப்ப யாரு ஜெனரல்? யாரு நல்லா சொல்லுமா? உபேந்திர திரிவேதி. அட்மிரல் யாரு? தினேஷ் திரிபாதி. இந்த வாதின்னு வந்துகிட்டு இருக்கு, குழப்பிடாதீங்க. அது தினேஷ், அது உமேந்திர திரிவேதி. இவர் தினேஷ் திரிபாதி. சரியா? யார் சீஃப் மார்ஷல்? யார்? அமர்பிரீத் சிங். பேசுங்க. அமர்பிரீத் சிங். 40. இப்ப இதுல எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னா சிவிக்ஸ், அதாவது இந்தியன் பாலிட்டி. சிவிக்ஸ் சொல்ல இந்தியன் பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் யார் வாசிப்பா? கொஸ்டின் நம்பர் சார் நான் 40வது கொஸ்டின் நான் சொல்றேன் சார், நான் வாசிக்கிறேன் சார். யாராவது இருக்கீங்களா? 40 இருக்க மாட்டீங்க. சயின்ஸ்னா ஓரம் கட்டிடுவீங்களா? நோபடி சாரா? யாருப்பா? மார்டினா வாசிங்க. எஸ். பசுமை கார்பன், கிரீன் கார்பன். பசுமை கார்பன், சாம்பல் கார்பன், நீல கார்பன், பழுப்பு இதுக்கு நீங்க ஆன்சரே தெரியலான்னு கூட கெஸ் பண்ணி அடிச்சு போடலாம். ஏன்னா பசுமைன்னு வந்துருச்சு. கிரீன்னாவே இங்க எங்க இருக்கும்? தொழில இருக்குமா, வளிமல்ல இருக்குமா, தொல்லுயிரில் இருக்குமா, உயிர்கோளம். அப்ப ஒண்ணுக்கு வந்து டி, ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் வந்து ஏ, ஒரே ஆப்ஷன். சூப்பரா அடிச்சு போடலாம். இதுக்கு நீங்க பயாலஜி படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. கிரீனா இருந்துச்சுன்னா பயோஸ்பியர்ல தான் இருக்கும். நம்ம தானே பயோஸ்பியர். அப்ப ரெண்டாவது வந்து என்ன கேட்டிருக்கான்? கிரே கேட்டிருக்கான். அப்ப கிரே அப்படின்னு சொன்னாவே நீங்க எங்க போயிடணும்? ஃபோசில் இருக்குல்ல, இந்த புதை படிமங்கள் இருக்குல்ல, அங்க போயிடணும். ஃபோசில்ல போயிடணும். அப்ப ப்ளூ அப்படின்னு சொன்னாவே நமக்கு எங்க போயிடணும்? ப்ளூனாவே எங்க? ஓசன் கடல் தானே, நீல கடல் கொள்கை ஓசன். இதுக்கு பயாலஜி படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. அப்ப இங்க எங்க இருந்து கேட்டிருக்கான்? பயாலஜி கேட்டிருக்கான். ஒரு கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ என்பது சரி. 41வது கேள்வி யார் வாசிக்கிறார்? வேகமா நிறைய பேர் வருவாங்க. Rogini sir. ரோஹிணி வந்துட்டீங்களா? சூப்பர். ரோஹிணி வாசிங்க. Yes sir. Statement 1. Niti Aayog is a think tank. It replaced the Planning Commission of India. Statement 2. Is headed by the President of India. It is established in 2020. ஸோ முதல் ரெண்டுமே சரி, அடுத்த ரெண்டுமே தப்பு. ஏன்னா ஆக்சுவலா வந்து இஸ் ஏ திங்க் டேங்க் அப்படிங்கிறது எஸ். இது வந்து திங்க் டேங்க். நம்ம சொன்னோம் திங்க் டேங்க். நான் கூட கொஸ்டின் 14 சொல்லிட்டு இருக்கும் போது சொல்லிட்டு வந்தேன் திங்க் டேங்க். நிறைய பேரோட ஐடியா கிடைக்குதுங்க. திங்க் டேங்க் ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக்ங்கிறது திங்க் டேங்க் கரெக்ட். இட் ரீப்ளேஸ்டு பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. எஸ். இங்க பிளானிங் கமிஷனையும் NDC-யையும் மெர்ஜ் பண்ணி தான் நிதி ஆயோக். எஸ். ரெண்டையுமே வேண்டாங்க. பிளானிங் கமிஷன் மார்ச் 15 1950, NDC சரியா 1952 ஆகஸ்ட் 6. இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் 1/1/2015. அப்ப இங்க தப்பா இருக்கு. 20ன்னு சொல்லியிருக்கான், 15. அப்ப இது தப்பு. இட் இஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்ப பிரசிடென்ட் கொடுத்திருக்கான், தப்பு. முதல் ரெண்டு சரி, அடுத்த ரெண்டும் தவறு. எங்க இருக்கு ஆன்சர்? முதல் ரெண்டு சரி. 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி 1 and 2 ஆர் கரெக்ட். அதாவது நீ ஸ்டேட்மெண்ட் 1 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 எடுக்கணும். அப்ப ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 1 என்பது சரி அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நீங்க பாருங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வினோத் இந்த நேரத்தில் அடிக்கிறான், நான் கிளாஸுக்குள்ள இருக்கேன். சரி, ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ டைம் ஆயிடுச்சு 11:45 அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஸோ ஒரு